திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். குறள் எண் 693, அதிகாரம் மன்னரை சேர்ந்து ஒழுகல். கிஷ்கிந்தையின் அரசனாக வாலியும் இளவரசனாக தம்பி சுக்ரீவனும் மகிழ்ச்சியோடு இருந்து வந்தனர். அப்போது மாயாவி என்னும் அரக்கன் யாருடனாவது போர் புரிய வேண்டும் என்று அலைந்து கொண்டிருந்தான். வாலியே தனக்கேற்ற மாவீரன் என்று அறிந்து வாலியின் கோட்டை முன் நின்று கர்ஜனை செய்தான். வாலி வெளியே வந்து மாயாவியோடு போரில் இறங்கினான். எதிரில் நிற்கும் எதிரியின் பலத்தில் பாதி பலம் தனக்கு சேருமாறு வரம்பெற்றவன் வாலி. இதனால் வாலியோடு மல்லு கட்ட முடியாத மாயாவி தலைதிருக்க ஓடி ஒரு குகைக்குள் புகுந்தான். அவனை துரைத்துக் கொண்டு வந்தான் வாலி. அப்போது சுக்ரீவனும் உடன் வந்தான். வாலி குகைக்குள் நுழைந்த போது சுக்ரீவனும் உடன் நுழைய முற்பட்டான். அவனை தடுத்து நிறுத்திய வாலி, நீ இங்கேயே இரு, இவன் கதையை நானே முடித்து விட்டு வருகிறேன் என்று கூறிவிட்டு உள்ளே சென்றான். பல நாட்களாகியும் உள்ளே சென்ற வாலி வெளியே வரவில்லை. ஒரு நாள் உள்ளிருந்து இரத்த வெள்ளம் பாய்ந்து வந்தது. இதைக் கண்டு சுக்ரீவன் தனது அண்ணனைத்தான் மாயாவை கொன்றுவிட்டான் என்று தவறாக முடிவு செய்துவிட்டான். மாயாவி வெளியே வந்து தன்னையும் கொண்டு விடுவான் என்று அஞ்சி அந்த குகையின் வாயிலை ஒரு பெரிய பாறையை வைத்து அடைத்து கோட்டைக்கு திரும்பினான். அமைச்சர்களிடம் நடந்ததை சொன்னான். அதை கேட்ட அமைச்சர்கள் சுக்ரீவனை அரசனாக முடிசிட்டுக் கொள்ள வற்புறுத்தினர். சுக்ரீவன் முதலில் மறுத்தான். பின்பு வேறு வழியில்லாமல் அரசனாக முடிசிட்டுக் கொண்டு விட்டான். குகைக்குள் ஒளிந்து கொண்ட மாயாவியை தேடி கண்டுபிடித்து அவனை கொன்றுவிட்டு வெளியே வர முயன்றான் வாலி. அப்போது வாயில் அடைக்கப்பட்டிருந்ததைக் கண்டு கோபமடைந்தான். சுக்ரீவனை பெயர் சொல்லி அழைத்தான். பதிலில்லை. தன் காலால் உதைத்து தகர்த்துவிட்டு வெளியே வந்ததும் நேராக தன் கோட்டைக்கு சென்றான். அங்கே சிம்மாசனத்தில் தம்பி சுக்ரீவன் அமர்ந்திருப்பதைக் கண்டு வாலியின் சினம் எல்லை கடந்தது. ஆட்சியில் அமர வேண்டும் என்ற பேராசையில் குகையின் வாயிலை சுக்ரீவன் வேண்டுமென்றே அழைத்துவிட்டு வந்ததாக எண்ணினான். சுக்ரீவனும் மற்ற அமைச்சர்களும் நடந்ததை எடுத்துக் கூற எவ்வளவோ முயன்றனர். ஆனால் சுக்ரீவன் மீது வாலியின் மனதில் ஆழப்பதிந்த சந்தேகத்தை யாராலும் தெரிவிக்க முடியவில்லை. சுக்ரீவனை நாட்டை விட்டே துரத்தினான் வாலி. அரசரை சார்ந்தவர்கள் தம்மை காத்துக்கொள்ள விரும்பினால் தம்மிடம் பிழைகள் நேராமல் காத்துக்கொள்ள வேண்டும். பிழை செய்துவிட்டதாக அரசர் ஐயுற்றால் பின்னர் அவரை தெளிவிக்க யாராலும் முடியாது என்பதை போற்றின் அரியவை போற்றல் கடுத்தவின் தேற்றுதல் யார்க்கும் அரிது என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். ஏற்றுக்கொள்ள முடியாதது பிழை, பிழையின்றி வாழ்வதே வாழ்வின் கலை.